இலங்கையில் கூடி இருக்க தெரியாது. நான் காடையில் நான் வேண்டோம் இல்லாங்க இங்கே எல்லாமே மக்களை வீடே ஒரு வாசத்தில் மணக்குது. எல்லா தானியங்களையும் மறக்க உளுந்து இன்னும் ஒரு வாசத்தை கொடுக்குது. சாதா பொறிஞ்சா தெரியும். சூடு ஆரோணும் மக்களே. அதோட இந்த மேலால தெரியிற சோளம் இருக்குதானே, அதை நைட்ஸ் எடுத்து எல்லாம் வேற பூட்டி போட்டு அடிக்கிற மட்டும் நாட்டுங்க பரிசு எடுக்காம. சரியா என்னடாப்பா அன்பான வணக்கங்கள். நான் சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு காலம சாப்பாடு செய்யறதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது செய்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். செய்யதான் கஷ்டம், அதுக்கு பிறகு ஈஸியாக செய்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடும் கூடவே. அப்போ நான் இதை இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. கூடுதலாக குழந்தை பிள்ளைகள் வயதானாக்கள் எல்லாருக்குமே இது சூப்பரான சாப்பாடு. பார்த்தீங்கன்னா இதில் 9 வகையான தானியங்கள் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அது முதலே கழுவி எல்லாம் காய விட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி போட்டு நேற்று முந்தினா நல்ல வெயில் அரைச்சிது, அதில் காய விட்டு வச்சுட்டேன். இல்லை வெயில் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் பேப்பரை விரித்து காய விடலாம். வறுக்கிறதானே கொஞ்சம் உணர்ந்த உடனே நீங்கள் வறுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன்டா, கேழ்வரகு, பார்லி, வெள்ளை உளுந்து, கவுனி அரிசி, மாப்பிளச்சம்பா, கோதுமை கொஞ்சம், மற்றது சோயா, மற்றது பயறு இருக்குதானே அதில் உடைச்ச பயறு அது, மற்றது சோளம். இவ்வளோ சாமான்களும் இருக்குது. 9 சாமான்கள் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட சேர்த்து நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் விரும்பினா போடலாம், அல்லது வேர்க்கம்பு கட்டாயம் போடுங்க. அது வேர்க்கம்பு போடுறது நல்லா ஒரு சின்ன துண்டு போடுங்க, விருப்பம் இல்லாதாக்க விடுங்க. இப்போ முதலாவதாக நான் சட்டி நல்லா சூடு ஏறிட்டு இப்போ இதுக்குள்ள ஒண்டொண்டா போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். முதல் நான் பார்த்தீங்கன்னா சோளத்தை போடுறேன். சோளத்தை எப்படி வறுக்கிறேன்டா, கொஞ்சம் சூடேறி சாதுவா வெடிக்கைக இறக்கிடுவோம். ஓகே, இப்படி சாதுவா ஃபுல்லாக பொரிய தேவையில்லை. இப்படி சாதுவா பொரிஞ்ச உடனே இறக்க போகிறேன். இப்போ இதில் எல்லாத்தையும் சாதுவா பொரிஞ்ச தேவை. ஆறட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோயா போட போகிறோம். சோயா வரவட்டுட்டேன். எப்படி பார்க்கறதுண்டா, சாதுவா வெடிக்கும். வெடிக்கேக்கில் இறக்கிடலாம். வளர்ந்துட்டுது. இப்போ இதையும் இறக்க போகிறோம். அடுத்தது கவுனி அரிசியில் கருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் எது இருந்தாலும் நீங்கள் போடலாம். சிவப்பும் இருக்குது, கருப்பும் இருக்குது. நான் என்னோட கருப்பு இருக்கிறபடியா கருப்பு. அரிசி பொரி அரிசி கிடைக்கிற மாதிரி வறுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வடி கேக்கல நீங்கள் இறக்கிடணும். இப்போ கருப்பு கவுனி அரிசியும் வறந்துட்டுது. இதையும் இறக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாப்பிளச்சம்பா அரிசியும். ஆனால் அளவுகள் எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ஒரு தானியம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, நான் அப்படித்தான் செய்கிறேன். என்னென்னா, ஒரு கப் தான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காண்டி ஒரு கப் தான் போட்டிருக்கிறேன். அதுலேயே எல்லா தானியங்களும் உங்களுக்கு 9 தானியங்களையும் போட்டு அதே அளவில் வறுத்தெடுங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிளச்சம்பா அரிசியும் பொரிஞ்சிட்டுது. இப்படி சத்தங்களுக்கு வடிக்கணும். இந்த பார்த்தீங்களோ பொரிஞ்சிட்டு நல்லா. இப்போ நான் இதை இறக்க போகிறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து இந்த அப்படியே தோல் உடைச்சபடி முழுசாக இருக்குது, அதையும் வறுக்க போகிறோம். கோதுமையை பார்த்தீங்களோ எப்படி வடிக்குதாங்க, சூப்பராக வடித்து நல்லா வறந்து வர. இப்போ கோதுமையும் நல்லா வறந்துட்டுது, இதையும் இறக்க போகிறேன். அடுத்தது உளுந்து, வெள்ளை உளுந்து, கருப்புளுந்தும் போடலாம். என்னட்ட வெள்ளை உளுந்து இருந்தபடியா வெள்ளை உளுந்து போடுறேன். மக்களே, வீடே ஒரு வாசத்தில் மணக்குது. எல்லா தானியங்களையும் மறக்க உளுந்து இன்னும் ஒரு வாசத்தை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வறந்துட்டுது, அதையும் கொட்டி வைக்க போகிறேன். அடுத்தது பயறு வந்து தோல் நீக்கின பயறு, உடைச்ச பயறு தான் போடுறேன். நீங்கள் வந்து உடைச்ச பயறு போடைக்குள்ள கவனமாக வறக்கணும். என்னென்னா எரிஞ்சு போடும், டக்குன்னு சூடு அறியும். அப்போ ஆட்டி நல்லா வறக்கணும். கருக விட்டால் மாவு ரவாசம் அடிக்க வடிக்கட்டும். இது பயறு, இதையும் போடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்லி அரிசியும் போடுவோம். நீங்கள் கேட்கலாம், இந்த தானியங்கள் எல்லாம் லண்டன்ல எங்கே வாங்கலாம்னு. எல்லா தமிழ் கடையிலேயும் இந்த சிறுதானியங்கள் எல்லாம் இருக்குது. இலங்கையில் கூடி இருக்க தெரியாது, நான் காடையில் நான் வேண்டோம் இல்லைங்க, இங்கே எல்லாமே இருக்குது. இது பார்லி அரிசி வறுத்து கொட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்களா அடுத்தது என்னென்னா கேழ்வரகும் அதே அளவு தான் எடுத்துட்டு, இது வந்து கொஞ்சம் நெருப்பை குறையுங்க. என்னென்னா இது ஆகலின் சின்ன நெல்லும், அப்போ டக்கண்டு கருகி போடும். அப்போ நீங்கள் இதை கொஞ்சம் மெல்லிய நெருப்பில் வறுத்தெடுக்கணும். இந்த கேழ்வரகு வந்து சாதுவா சூடேறி வறந்துட்டுது, இதையும் கொட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 விதமான தானியங்களும் வறுத்துட்டேன். இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு நான் ஒரு மினி மில் ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த மினி மில்லில் அடித்து பவுடர் ஆக்கி இதை எப்படி நாங்கள் கஞ்சி ஆக்குறதுன்ற மட்டும் நான் செய்து காட்டுறேன். A few minutes later. சூடு ஆறணும் மக்களே. அதோட இந்த மேலால தெரியிற சோளம் இருக்குதானே, அதை நைட்ஸ் எடுத்து சாப்பிடுவோம். இதெல்லாம் A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆறிட்டுது மக்களே. இப்போ நான் இதுக்குள்ள போட்டு, இதுதான் இந்த மினி மில் ரொம்ப வச்சுருக்கிறேன். இப்போ கனகாலம் வாங்கினது சின்ன நான் வாங்கி போட்டேன். அப்போ இதில் போட்டு தான் இடிக்க போகிறேன்னா, மிக்சியில் போட்டால் நல்லா பவுடர் ஆகாது. இதெல்லாம் டக்கண்டு இடிச்சிடும். அதுக்காக இதை பூட்டி போட்டு என்ன நடந்தது? போட்டு மக்களே கணக்க போட்டு அடிவிடுதில்லை மக்களே. அடிக்கிற மட்டும் நாடுங்க, கரிசி எடுக்காம. சரியா? என்னடாப்பா வழக்கமா அடிக்கிறது? எனக்கு இந்த மிஷின்ல அடிக்கல ஒரு பயம் ஒன்று வரும். ஆனால் 2-3 தரம் கனதரம் அடிச்சுட்டேன். 2-3 தரம் இது
செய்யக்கெல்லாம் அடிச்சிருக்கிறேன், சத்துமா செய்யக்கல இல்லாட்டிக்கு அந்த மிக்சி இல்லை அந்த கஞ்சி மிக்ஸையே அடிச்சிருக்கிறேன். ஆனாலும் இது இந்த சத்தத்துக்கு ஒரு பயம் மாதிரி இந்த முகமே காட்டி கொடுத்துரும் பாருங்க. எவ்வளோ என்னடா இது மேலே பறந்துருமோ இல்லாட்டி இது கலண்டுருமோன்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம், அவ்வளோதான். இப்போ இதை திறந்து எப்படி நல்லா மாவா இடிவட்டுறதுல எடுப்போம். எதுக்கு முதல் கரண்டை நிப்பாட்டும், கையை கொண்டு விடும். நல்ல பட்டா வந்திருக்குது. இந்த மெஷினில் அடிக்கிறதுல ஒரு நன்மை என்னன்னு சொன்னால், ஒரு கட்டை மிஞ்சாது, எல்லாம் நல்ல சூப்பராக அடிச்சு வந்துடும். பார்த்தீங்களா, இவ்வளோத்துலேயும் இவ்வளோ கட்டை தான் கிடக்கு, ஒரு குடியும் இல்லை. ஒரு டீஸ்பூன் தரும், இந்த இவ்வளோ தான் இருக்குது. இப்போ கஞ்சி மிக்ஸுக்கு போடலாம், அதை நான் இனி போடல. இப்போ பார்த்தீங்களா சூப்பரான, தெரியுதா, சூப்பரான ஒரு சத்துமா ரெடி ஆகிடுது மக்களே. இதை திருப்பி ஒருக்கா நாங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கலாம், இல்லாட்டி கையால் வடிவாக கலந்து போட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டு போட்டு நான் இப்படி ஒரு கண்டெய்னரில் போட்டு வைப்பேன் மக்களே. இப்போ பாருங்க, நான் எல்லாம் இடிச்சு எடுத்துட்டேன் தானே, இடிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் இருந்து ஒரு 3 டீஸ்பூன் இல்லாட்டி 2 டீஸ்பூன் காணும் ஒரு ஆளுக்கு. இதை இந்த தண்ணியை விட்டு கரைக்க போகிறேன். நல்லா கட்டிப்படாமல் கரைக்கணும். நீங்கள் சுடுதண்ணிலே கரைக்கலாம், கட்டிப்படாமல் முதல் கரைச்சிட்டு எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. நீங்கள் சத்து குளிர்ச்சிகளை வாங்கி போடுறதுக்கு சூப்பரான இப்படி ஒரு மிக்சிங் சத்து மாவை வேண்டி வச்சு விடிய வரலனை கோரை சாப்பிடுவீங்க தான் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். அதுக்கு பதிலாக இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான சத்து. பாருங்க, ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சிட்டேன், ஒரு கட்டியும் இல்லாமல். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு வந்து நீங்கள் ஒரு பிஞ்ச், நான் இந்த ஒரு அளவு எனக்கு அளவானது போடுறேன், ஒரு ஆளுக்கு அளவான உப்பை போடுங்க. உங்களுக்கு உப்பு சீனி போடாமல் குடிக்கிறேன்னு சொன்னால் இப்படியே காய்ச்சி போட்டு குடிக்கலாம். இல்லையோ சர்க்கரை சீனி என்னென்னாலும் இனிப்புக்கு போடுங்க. இப்போ இது சட்டி சூடுறது, நான் இப்போ இதை இதுக்குள்ள ஊற்ற போகிறேன். நீங்கள் பார்த்தோன்றிருக்க 2 டீஸ்பூன் தான் எடுத்தேன். இதுக்குள்ள நீங்கள் பசும்பால் இருக்குது தானே, அதையும் விட்டு காய்ச்சலாம். அதையும் விட்டு காய்ச்சினீங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பசும்பால் விருப்பம் இல்லைன்னா வெறும் தண்ணியிலேயே காய்ச்சிட்டு குடிக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் விடுறாக்கள் தேங்காய் பாலும் இதுக்குள்ள விடலாம் மக்கள். இப்போ பாருங்க, இது நல்லா இந்த மா கொதிச்சு கொண்டு வருது. இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் குறைச்சிட்டு, அடி பிடிச்சிடும் குறைச்சிட்டு 2 டீஸ்பூன் தான் போட்டேன். பாருங்க இவ்வளோ வருவாங்க. கொஞ்சமாக இதுக்கு பசுப்பால் விட போகிறேன். நீங்கள் என்ன பால் விருப்பமோ விடுங்க. இதுக்கு தேவையான அளவு சீனி, 2 டீஸ்பூன் சீனி போட போகிறேன். நான் கொஞ்சம் சீனி பிரியை. இப்போ பார்த்தீங்களா, இது ரொம்ப ஹெல்த்தியானது, சூப்பரானது. ஒரு 2 டீஸ்பூன் இதை நீங்கள் செய்து சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல சத்து கிடைக்கிறது பார்த்தாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்கள் தேட வேணும் மக்களே. ஏனென்றா இந்த எலும்புகள் அதுகளுக்கெல்லாம் சூப்பரான சாமான் இது. இப்போ ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இதை இதுக்குள்ள இந்த பேசனுக்கா ஊற்ற போகிறேன். எப்படி இருக்கிறது பார்த்தீங்களோ, 2 டீஸ்பூன் போட்டேன். நான் இதில் 2 சுடுவது மக்களே. ஆனாலும் பரவாயில்ல, டேஸ்ட் எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களோ, இந்த இப்படி காய்ச்சுங்க.
கொஞ்சம் இறுக்கமாக வேணுமெண்டா களி மாதிரியும் காய்ச்சலாம். இப்படி இது அப்படியே இறுகி வந்துடும். கொஞ்ச நேரம் சூடாற அது இறுகி வந்துடும். அதுக்காக தான் நான் இப்படி கொஞ்சம் காய்ச்சினான். இப்போ டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு சுவையோட சத்தியமாக சொல்கிறேன், நல்லா இருக்குது. இப்படி அடித்து இப்படி மாவாக்கி உங்களோட காலை சாப்பாட்டுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. நான் நடுவில் செய்கிறேன்னா, ஆனால் இந்த சத்துமா கஞ்சியை எனக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இது வேறு லெவலில் ஒரு வித்தியாசமான சுவையோட சூப்பராக இருக்குது மக்களே. நீங்களும் சாப்பிட்டு உங்களோட குட்டீஸ்களுக்கும் கொடுங்க. சூப்பரான சாப்பாடு பள்ளிக்கூடம் போய் கொடுத்துடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க மட்டும் பாய்.